சிம்பிளாக ஹெல்த்தியாக கார்ன் இடியாப்பம் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பர்ஃபெக்டான பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு கப் அரிசி மாவு, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர், உப்பு போட்டுக்கலாம், மஞ்சள் தூள், எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டு சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வந்துட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு சாஃப்டாக இருந்தால் மட்டும்தான் இடியாப்பம் பிழியும் போது அப்படியே நல்ல ஃப்ளோ இருக்கும். இதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவிட்டு நம்ம இதில் பிழிஞ்சிடலாம். இப்படி இல்லைன்னா ஒரு தட்டில் கூட நீங்கள் பிழிஞ்சிடலாம். இதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இது மாதிரி பிளேட்டும் இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன தட்டில் வேணால் நீங்கள் வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதையும் வச்சு ரெடி பண்ணி எடுத்துடலாம். சால்னாக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இடியாப்பம் நல்லா பஞ்சு போல் இருக்கும். சால்னாக்கு ஸ்பைசஸ் போட்டுட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. இதுக்கப்புறமா கேரட், கேப்சிகம், பீன்ஸ், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள், ஜீரகத்தூள் எல்லாம் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா பிடிக்குன்னா அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி போட்டுட்டு அரைச்சி வச்சு தக்காளி விழுது போட்டுக்கலாம். ஒரு 5 தக்காளியை நான் அரைச்சி போட்டிருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அரைக்கிறதுக்கு முந்திரி, பொட்டுக்கடலை, தேங்காய், கசகசா, அவ்வளோதான். பர்ஃபெக்டான மசாலா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதையும் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா டேஸ்டான சால்னாவும் ரெடி ஆகிடும்.